இப்ப வந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கான அநீதி வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா க்ரௌடான கண்ட்ரி, பாப்புலேஷன் அதிகமான கண்ட்ரி. குற்றம் ஒரே அடியா நீங்க அந்த கேஸ் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50ல இருந்து 100 ரேப் நடக்குது அப்படின்னா இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குதுன்னா என்னதான் நீங்க போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தாலும் அது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். எல்லாரும் வந்து சாணக்கிய உத்தமனா இருப்பானா சொல்ல முடியாது மக்கள்ல. இங்க வந்து ஒன்று என்ன ஒண்ணுன்னா இந்த திமுக அரசாங்கமும் இந்த போத கலாச்சாரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். அந்த போத கலாச்சாரம் நம்ம அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. இப்ப கஞ்சான்னு இருந்ததை தவிர்த்து மீத்து அது தவிர்த்து நிறைய போத விஷயங்கள் புழக்கத்துக்கு வருது. இதுல எங்கன்னா போர்ட்ல இருந்து ஹார்பர்ல இருந்து வியாபாரி மூலியமா வருது. அதை ஃபர்ஸ்ட் அரசாங்கம் அந்த நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, அவங்க அதை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணாலே குற்றங்கள் குறைக்கலாம். ஆனா இவங்க வந்து அது விரைவா கேஸ் வழக்கு தொடர்ந்து இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. அதுதான் அரசாங்கம் பண்ணணும். அரசாங்கம் போய் அவனுக்கு தண்டனையோ எதுவும் வாங்கி கொடுக்காது.